மதிப்புமிகு 12ஆம் வகுப்பு பயிலுகின்ற எனது மாணவ உதிர உறவுகளுக்கு இதயம் நிறைந்த வாழ்த்துகள். நாம் இப்பொழுது பார்க்க போகின்ற தலைப்பு 12ஆம் வகுப்பில் எதிர்பார்க்கப்படுகின்ற வினாக்களைத்தான் பார்க்க போகிறோம். இதனைத் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்யாத தமிழ் உறவுகள் உடனே சப்ஸ்கிரைப் செய்து தங்களது வலிமையான உறவுகளை இணைத்து கொள்ளுங்கள். முதலாவதாக முதல் இயல்ல கவிஞர் சிற்பி எவற்றை வியந்து பாட தமிழின் துணை வேண்டும் என்கிறார். அது கவிஞர் சிற்பி எவற்றை வியந்து பாட தமிழின் துணை வேண்டும் என்கிறார். அதற்கான பதில், தங்கள் கைகள் செந்நிறத்து வானம் போல சிவந்திட உழைக்கும் தொழிலாளர்களின் வியர்வை வெள்ளம் அவர்களின் திரண்ட தோள் மீது முத்து முத்தாய் வீற்றிருக்கும். 2வது பாயிண்ட், அந்த அழகினை வியந்து பாட செந்தமிழின் துணை வேண்டும் என கவிஞர் சிற்பி கூறுகிறார். இது எதிர்பார்க்கப்படுகின்ற வினாக்களில் ஒன்று. அதனைத் தொடர்ந்து நடை இயல் பற்றி தொல்காப்பியம் கூறும் கருத்தை குறிப்பிடுக. இதற்கான பதில், நடைபெற்றியலும் கிளவியாக்கம் 26 என்றும் நடை நவின்று ஒழுகும் செய்யுள் 135 என்றும் சில சொற்றொடர்களை தொல்காப்பியம் கையாண்டிருக்கிறது. மேலும் ஆசிரியர் நடைத்தே வஞ்சி, ஏனை வெண்பா நடைத்தே களி செய்யுள் 107 என்றும் தொல்காப்பியம் கூறுகிறது. இதுதான் இதற்கான விடை. இதனைத் தொடர்ந்து விடியல் வனப்பு இரு சொற்களையும் ஒருங்கிணைத்து தொடர் அமைக்க. இதற்கான பதில், விடியலில் உதிக்கும் கதிரவனின் தோற்றம் இயற்கையின் வனப்பை எடுத்துரைக்கும். இதுதான் இதற்கான பதில். இதனைத் தொடர்ந்து மொழியின் இயல்பு வழக்குகளை கலை வழக்குகளாக மாற்றுபவை எவை? அதற்கான பதில், உவமை, உருவகம், எச்சம், குறிப்பு, உள்ளுரை இறைச்சி முதலியவை மொழியின் இயல்பு வழக்குகளை கலையியல் வழக்குகளாக மாற்றுபவையாகும். இது இதற்கான பதில். இதனைத் தொடர்ந்து தமிழ்மொழியானது எத்தகைய வலிமை வாய்ந்தது? இதற்கான பதில், தமிழ்மொழியானது வானம் அளந்தது அனைத்தையும் அளக்கும் வலிமை வாய்ந்தது. உலகின் புற இருளை போக்கும் ஆற்றல் கொண்ட கதிரவனுக்கு ஒப்பாகவும் அதற்கு மேலாகவும் மக்களின் அக இருள் போக்கும் வலிமையுடையது. முதல் இயல்ல இதெல்லாம் நாம் எதிர்பார்க்கப்படுகின்ற வினாக்கள். நன்றி.